என்னடா டிஎம்கே கொத்தடிமைகளா? மன்னார் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, பரம்பரை சொன்னீங்களடா. எங்கடா தோத்துட்டு போறீங்களடா? டே கதைங்கடா. நீலாம் செஞ்ச வேலைக்கு செஞ்ச பாவத்துக்கு டே திருட்டு ஸ்டாலின், டே ஒன்னத்தான் வா, ஒன்னத்தான் கூப்பிடுறேன். திருட்டு ஸ்டாலின் வா. நீ அடிச்ச கொள்ள, இதுவரைக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சேர்த்து உன்னை பிடிச்சு உருவல கண்டிப்பா நடக்கும். அதை தாண்டி யார் யாரு பேசிட்டு இருந்தா இந்த டிஎம்கே கொத்தடிமை புறம்போக்கு பண்ணடனாங்க என்ன ஒரு 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 பர்சன்ட் மாட்டானா அண்டா அந்த திருட்டு சாட்ட புறம்போக்கு நாய என்னடா கஜானி ஒரு 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 பர்சன்ட் மாட்டாங்களா? டேய் பார்த்தல மைராண்டி பார்த்தல. டேய் டிஎம்கே கதைச்ச ஒவ்வொருத்தனும் எப்படி என்னடா ஐடியே தூக்குவீங்களா, எங்களுக்கே பேன் அடிப்பீங்களா இல்லையா? ரெடியா வச்சுக்கோ உன்னோட ஐடி. எவன் என் ஐடியை தூக்குறதுக்கு வேலை பாத்தீங்களோ நான் பாக்குறேன்டா வேலை. எந்த சட்டத்தை வச்சு என்னோட ஐடி தூக்குனீங்களோ அதே சட்டத்தை வச்சு உன் ஐடியும் தூக்கப்படும். ஓபன் சேலஞ்ச், ஓன் ஐடி தூக்கப்படும். சோ ரெடியா இருங்க. அப்புறம் வந்து கதர்ன தற்கொலை புறம்போக்கு நாய்ங்கெல்லாம் ரெடியா இருங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்றேன். அதாவது வடிகோல் இந்த திரிஷா விஜய்னு சொல்லிட்டு வந்து சில பேர் வந்துட்டு புதுசா இப்ப வந்து போஸ்ட் எல்லாம் போடுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே மாறி இருப்பாங்க, போஸ்ட் எல்லாம் போடுவாங்க. இப்ப தளபதி சப்போர்ட்டா போஸ்ட் எல்லாம் போடுவாங்க. நம்பிராதீங்க, எல்லாம் ஃபேக். ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது ஆளை தூக்கி வச்சு பேசுறதுக்கு, நாக்கு மேல விரல வச்சு பேசுறதுக்கோ கலாய்க்கிறதுக்கோ செஞ்சவங்க இப்ப புதுசா சப்போர்ட்னு பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப கொண்டு வா, எல்லாத்தையும் கொண்டு வா, எல்லாத்துக்கும் வச்சு செய்யறோம்டா, எல்லாத்துக்கும் வச்சு செய்யறோம். நண்பி முடிஞ்ச வரை தர்க்கு ஸ்டாண்டுக்கு ஷேர் பண்ணுங்க.